பார்ட் 3 வெயிட்டிங், பார்ட் 3 வெயிட்டிங், வெயிட்டிங், வெயிட்டிங். பேய் படத்தில் கூட பேய் அந்த மாதிரி அடிக்காது, ஆனால் புஷ்பா அடிப்பான். ஃபயரு. கிளைமேக்ஸ் சீன் வந்து எப்படி இருந்தது உங்களுக்கு? அந்த ஐயோ, அழுதுகிட்டு தான் வெளியே வந்தோம். நல்லா இருக்கு படம். அவர் நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் நல்லா இருக்கு, சண்டை நல்லா இருக்கு. அல்லு அர்ஜுன் நல்லா நடிச்சிருக்காப்புல, பகத் பாஸ்டர் நல்லா நடிச்சிருக்காரு. இப்போ செம்மையா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. பாட்டு ஒரு பாட்டு நல்லா இருந்தது. மற்றபடி லென்த்து தான் நிறையா இருக்கு. போர் அடிச்சிருச்சு. படம் நல்லா இருக்கு, எப்போ முடியுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அது நல்லா இருக்கு. பார்ட் 3 ஆமாம் அது கொடுத்துருக்காங்க. படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்ல மேக்கிங், நல்ல ஆக்ஷன், நல்லா அருமையாக இருக்குங்க படம். சரியான படம், நல்ல மாசு படம். அல்லு அர்ஜுன் தூக்கிட்டாரு. செம்ம படம். உண்மையில ஹிட்டு சாங் 4 சாங்கு. லேடிஸ் கொஞ்சம் பிடிக்காது படம். ஹிட்டு படம், நல்ல சாங்கு, சூப்பர் சார். இப்போ அது வில்லன் நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா நடிச்சு டீசெண்டான நல்லா அல்லு அர்ஜுன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படம் ரொம்ப போர்லாம் அடிக்கல, ஓரளவுக்கு கரெக்டாக போச்சு. டிபெண்ட்ஸ் தான் ப்ரோ, ஒரு பர்சனுக்கு எப்படியோ அது மாதிரி தான். எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப லாங்காலாம் ஃபீல் ஆகலை, நீட்டாக இருந்துச்சு. எல்லாமே ஓகே. சூப்பராக இருக்குதா படம். வில்லன் ரோல் ஒன்றும் நல்லா இல்லை, ஆனால் இப்போ அல்லு அர்ஜுன் சார் நடிக்கிறவங்க சூப்பராக இருக்குது. வெரி நைஸ். படமே ஸ்பீடாகுது, பயங்கரமாகுது. சூப்பர். பார்ட் 3 வெயிட்டிங், பார்ட் 3 வெயிட்டிங், வெயிட்டிங், வெயிட்டிங். சமயம் பண்ணிட்டு படம் நல்லா இருக்கு. சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, வேற லெவலு. நான் இதோட இப்போ அடுத்த ஷோ பார்க்க தான் போயின்னு இருக்கிறேன், திரும்ப இன்னொரு தேட்டருக்கு. லாகே இல்லை ப்ரோ, செம்மையாக இருக்குது ப்ரோ. படம் சொல்லணும்னு அவசியமே இல்லை ப்ரோ. ஒன்ஸ் போய் பாருங்கள். காலைல ஃபஸ்ட் ஷோ போயிட்டு எவனோ ஒரு குடிகாரங்க 2 பேர் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு போகாமலாம் இருக்காதீங்க. ஃபுல்லாகவே கூஸ் பம்ப்ஸ், ஒவ்வொரு சீனுமே டக்கராக இருக்குது, போய் பாருங்க. பாட்டு அந்த பாட்டு சமந்தாவை அச்சைக்க முடியாது பாட்டு விஷயத்தில். பட் படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னோட இது ஃபைட் பாசல் சீன்லாம் வேற லெவலு. அப்படியே கையை நீட்டி இப்படி சொரிக்கும்னு சொல்லாமல் பாருங்க, அதெல்லாம் போய் பார்த்தா தான் தெரியும். சொல்லிட்டா த்ரில்லு போயிடும், போய் பாருங்க. பாத்திரிக்கு லீடு கொடுத்துட்டாங்க ப்ரோ. பாத்திரி கன்ஃபார்மாக இருக்கு. எது பார்ட் 3க்கு லீடு கொடுத்துட்டாங்க ப்ரோ. நீங்கள் வந்து ஒன்ஸ் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும் தான் தெரியும். இந்த ஃபோன்லலாம் பார்த்துட்டு சொன்னாலாம் வேலைக்கு ஆகாது. பாதி சீன் எல்லாம் போய்டும். எந்த படத்துலையுமே கொடுக்காத கிளைமேக்ஸ் ஃபைட்டு இந்த படத்தில் கொடுத்துருக்கான். ஒருத்தன் கையும் கட்டி போட்டான், காலும் கட்டி போட்டாங்க. ஆனால் அந்த ஃபைட் நான் சொல்ல மாட்டேன், வந்து பார்த்தா தான் உங்களுக்கு அது தெரியும். எந்த படத்துலையுமே இல்லை. இது வரைக்கும் வந்த தமிழ் சினிமாவில் எந்த படத்துலையுமே அந்த ஃபைட்டு இல்லை. அந்த மாதிரி ஃபைட் இதில் இருக்குது. பேய் படத்தில் கூட பேய் அந்த மாதிரி அடிக்காது, ஆனால் புஷ்பா அடிப்பான். ஃபயரு. சூப்பராக இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்குது. இது மாதிரி ரிலீஸ் ஆன பாட்டோட இந்த பாட்டு எப்படின்னா அதான் 4 மணி நேரம் சூப்பராக இருந்துச்சு. போர் அடிக்கவே இல்லை சுத்தமாக நல்லா டைம் வந்து. சாங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? அதான் முதல்ல பாட்டு மட்டும் கேட்கும்போது நல்லா இல்லை, படத்தில் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் சீன் வந்து எப்படி இருந்தது உங்களுக்கு? அந்த ஐயோ, அழுதுகிட்டு தான் வெளியே வந்தோம். இந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி மேடம்? நல்லா இருக்கு. எப்படி பண்ணியிருந்தாங்க? ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா ஹீரோ எப்படி நடிச்சிருந்தாங்க? நல்லா இருக்காரு, நல்லா வச்சார்.